NDTV பேட்டிலேயே அவர் வந்து ஏன் நீங்கள் அதிமுகவோட கூட்டணி சேரல அப்படின்னதுக்கு அவர் ஒரு ஆன்சர் சொல்லியிருந்தாரு. அந்த ஆன்சரே முரணாக இருக்கிற மாதிரி இருந்தது. எப்படி? ஏன்னா நான் வந்து தனித்து நின்று ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏடிஎம்கே கூட கூட்டணி சேர்ந்தால் அவங்களுக்கு தான் ஒரு பெரிய ப்ளஸ்ன்றது நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ தனிமையில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய டாக் வந்துக்கிட்டு இருக்கு. இது எப்படி சார்? இல்லை, இதில் 2 விதம் இருக்குது சைமன். வந்து இப்போ ஆட்சி அதிகாரத்தில் பங்கு முதல்வர் வேட்பாளர் நாங்கள் தான் அப்படின்னு முதல்வர் வேட்பாளரில் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களோட நீங்கள் கூட்டணி வைக்கிறீங்கன்னா அவர் ஏற்கனவே முதல்வராக இருந்தவர், அவருடைய கட்சிக்கு அவர் தான் முதல்வர் வேட்பாளர். இப்போ உங்களுக்கு துணை முதல்வர் கொடுக்கணும், அதை கொடுக்குற இது கொடுக்கும்போது அதுக்கு ஒத்து வரணும். நாங்கள் தான் முதல்வர் வேட்பாளர், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தான், அதுக்கப்புறம் நம்ம வந்து பிரிச்சுப்போம். இதில் தான் இடிக்குது அங்கே லாஜிக்கு. அது தவிர அந்த கட்சிக்கு குறிப்பாக தாவேகாவிற்கு விஜய்க்கு பயங்கர கான்ஃபிடென்ட் இருக்குன்னு கூட சொல்லலாம். அவங்க தான் மேற்கொள்ளிட்டு காமிக்கிறாங்களே, கெஜ்ரிவால், ஜெகன்மோகன் ரெட்டி, இவங்கெல்லாம் எந்த கூட்டணியும் இல்லாமல் முதல் தேர்தலில் வெற்றி பெற்றவங்க. மக்கள் சக்தி தான், மக்கள் ஆதரவு தானே. 2016 எப்படி ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு மக்களுடைய ஆதரவில் நான் வந்திருக்கிறேன்னு சொல்லி ஒரு பெரும் வெற்றியை சம்பாதித்தாரோ, அதே போல் வந்து முதல் தேர்தலையே நாங்கள் வந்து பெரும் மக்களுடைய சம்பாதித்த வந்திருக்கணும். அவங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட் அது. அதை நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. நான் வைக்கலன்னா நான் தனியாக நிற்பேன் ஜெயிப்பேங்கன்றாங்க. அது தேர்தல் வந்த பிறகு தெரியும், வந்து நெருக்கத்தில் தெரியும். இப்போ எதுவுமே நம்ம வந்து ஒரு ஆர்வம் சொல்ல முடியாது வந்து. ஆமாம்.